வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம். சித்திரை மாதம் என்பது உலகிற்கே பகலில் ஒளியை தருகின்ற சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் அடைகின்ற மாதமாகும். இந்த மேச ராசியில் உச்சமடைகின்ற அந்த முதல் நாளைத்தான் நாம் சித்திரை கனி தமிழ் புத்தாண்டாக வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். அப்படிப்பட்ட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை, முதல் பௌர்ணமி தினத்தை தான் நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகின்றோம். எத்தனையோ பௌர்ணமிகள் மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால், இந்த சித்திரை மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெறுகிறார். அதே போல பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானும் தன்னுடைய முழு ஆற்றலையும் அளிக்கின்றார். இப்படி சூரியன் சந்திரன் இருவரினுடைய முழு ஆற்றலும் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட ஒரு நாள்தான் சித்ரா பௌர்ணமி. அப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தி கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி வருகின்ற 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:25 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 24/4/2024 அதிகாலை 5:18 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி நேரம் அப்படிங்கிறது நீடிக்கிறது. இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, கிரிவலம் போகக்கூடிய நேரங்கள் என்ன, கிரிவலம் எப்படி போகணும் அப்படிங்கிற பல விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். மனிதராக பிறந்த அனைவரினுடைய செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்து கொள்கிறார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரகுப்தனை வழங்குவதற்கான ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை கள்ளழகர் வைகாட்டில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு அருள் புரியக்கூடிய ஒரு வைபவம் வந்து சிறப்பாக நடைபெறும். அதே போல் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகும்பனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. மேலும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்தல் மிக மிக சிறப்பானது. அந்த நாளில் வந்து அம்பாளை வழிபாடு செய்யும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோட கூடிய சித்ரா பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்று. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவாலயங்களில் மிகவும் விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடக்கும். அதே போல் வைணவ கோயில்கள் மற்றும் இதர தெய்வ ஆலயங்களையும் சிறப்பு விழாக்கள் பூஜைகள் நடக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வங்கள் கோயிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபட்டு வருவது மிகச்சிறப்பு. ஆன்மீகம் மற்றும் யோக சாதனை செய்பவர்களுக்கும் தியானம், தபம், பிராணாயாமம், வாசியோகம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று பௌர்ணமி அன்னைக்கு அங்கே தங்கி இருந்து இந்த யோக முறைகளை செய்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய அனுபவங்களை உங்களால் பெற முடியும். மற்ற தினங்களில் நீங்கள் கிரிவலம் வருவதற்கும் இந்த தினத்தன்றைக்கு நீங்கள் கிரிவலம் வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் பல 1000 மடங்கு உங்களோட சக்தியை உங்களால் பெற முடியும். இந்த நாளில் இறைவனை வழிபடுவது மட்டுமில்லாமல் தான தர்மங்கள் செய்தால் அது உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும். இந்த தினத்தன்னைக்கு சித்திரகுப்தனை நீங்கள் வழிபடுவதனால நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் பெற்று நீடோடி வாழ்வீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட அந்த நாளில் நீங்கள் யோக சாதனைகள் செய்வதுங்கிறது மிக 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 பலன் தரக்கூடிய ஒன்று. பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவி வழிபாடு, சிவன் வழிபாடு இவற்றை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளையெல்லாம் நீங்கள் கரைக்க முடியும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சுபிக்ஷமும் நல்வாழ்வும் உங்கள் வாழ்க்கையில் மேம்படும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்களுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், நீர்மோர் போன்ற உணவுப் பொருட்களையோ அல்லது வஸ்திரம் போன்ற ஆடைகளையோ தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நிறைய புண்ணியத்தை உங்களுக்கு பெருகும். அதுபோல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களால் பெற முடியும். சரி, சித்ரா பௌர்ணமி பூஜை விரதம் எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் விரதம் பிடித்தீங்க அப்படின்னா மாலை வரைக்கும் நீங்கள் அந்த விரதத்தை தொடரணும். இடையில சாப்பிட முடியாது, சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பல ஆகாரங்கள் அல்லது லைட் ஃபுட் ஏதாச்சும் வேணால் எடுத்துங்க. பல
பால், பழம் இந்த மாதிரியான கனி வகைகளை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு, மனை ஆகியவற்றை பெறுவதற்கு நினைப்பவர்கள் அந்த நல்ல நாளில் விளக்கேற்றி லலிதா சகஸ்கர நாமத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக மிக விரைவாக வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெண்கள் இல்லத்தில் விளக்கேற்றி நெய்வேதியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனை மந்திரங்கள் 108 முறை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் விரதம் முறையை மேற்கொள்வது சிறப்பு. இந்த நாட்களில் தங்களது குலதெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் மட்டுமின்றி உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு குலதெய்வ படத்தை வீட்டில் வைத்து மாலை அணிவித்து விளக்கேற்றி பிரசாதம் படித்து வழிபட்டாகவே போதுமானது. இப்படிப்பட்ட தெய்வீக சக்தி கொண்ட ஒரு அற்புதமான இந்த நல்ல நாளில் நல்ல சிந்தனையோட தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்த முற்பிறவியில் செய்த இப்பிறவியில் செய்த சகலவிதமான கர்ம வினைகளையும் அகற்றுவதற்கு இது ஒரு அற்புதமான நாள். மறக்காமல் இந்த நாளில் நீங்கள் சரியானபடி பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கும் உங்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.